கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தட்டும், நம்மோடு கூட பேசட்டும். ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி இந்த வேத பகுதி. இந்த 22ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்கள் உண்மையிலேயே கொஞ்சம் வேதம் புரிந்தவர்கள். அதாவது இப்போ எனக்கே எவ்வளோ வேதம் புரியுதுன்னு இந்த 22ஆம் அதிகாரம் படித்த பிறகு தான் தெரியுது. பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் வேதம் தெரியுதுன்ற ஒரு தெளிவு தெரியுது. ஆகவே கவனிச்சுப்போம். 22ஆம் அதிகாரத்தை மிக அதாவது ரொம்ப ஷார்ப்பாக படிக்கணும். அதை நம்ம 30 வசனம் இருக்குது. அதில் அந்த 30 வசனத்தை நாம் படிப்போம். இந்த 22ஆம் அதிகாரத்தை நாம் 3 பிரிவாக பிரிக்கப் போகிறோம். நாம் 21ஆம் அதிகாரத்தை மிக சுவாரஸ்யமாக கடந்த வாரம் நாம் அதை கவனித்தோம். மனமாற்றம் இல்லாமல் எனக்கு அற்புதம் மாத்திரம் வேண்டும் என்று கேட்டார். யாரு? யோவாஸ் மற்றும் யோயாக்கீம் வழியை தெரிந்தெடுத்த சிதேக்கியா. ஓகே, சிதேக்கியா தான் யூதா ராஜா வம்சத்தில் கடைசி ராஜா. அவருடைய காலத்தில் இவங்க எங்கே போயிட்டாங்க? பாபிலோனுக்கு போயிட்டாங்க என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சிதேக்கியா ராஜா பற்றிய இந்த வரலாறு இங்கே வந்தாலும் 22ஆம் அதிகாரத்தில் சிதேக்கியா வரலாறு படிச்சுட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்டே முடிஞ்சது, ராஜாக்களுடைய வரலாறே முடிந்தது. ஆனால் திரும்ப 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரை நாம் 21ஆம் அதிகாரத்திற்கு முன்னாடி இருக்கிற கதைக்கு திரும்ப போகுது. அதாவது சிதேக்கியாவுக்கு முன் வரலாறு திரும்ப என்ன பண்ணுது? கொண்டு வருது. அதாவது யோசியாவின் பிள்ளைகள், மொத்தம் அவருக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்க. அவர்களுடைய வரலாறை கொண்டுக்கிட்டு போகிறாரு ஆவியானவர். ரொம்ப முக்கியமான பாடம். ரொம்ப ஷார்ட்டாக கவனிச்சிக்கலாமேன்னு சொல்லி அப்படிதான் இதையும் உங்களுக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறேன். நாம் இந்த 22ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது 21ஆம் அதிகாரத்திற்கு முற்பட்ட சம்பவங்களை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 22ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வரை. சிதேக்கியா ராஜாவினுடைய இறுதி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். நீங்கள் 21ஆம் அதிகாரத்தை 8வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரை வாசிக்கலாம். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியை வைக்கிறேன், மரண வழியையும் வைக்கிறேன். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும், இந்த நகரத்தில் இருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் மரிப்பான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அந்த தீமை யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுது? ஊழியம் செய்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒன்றை நாம் சிந்திப்போம். உங்களிடத்தில் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்தது பெந்தகோஸ்துக்காரன் என்பது காட்டுவதற்கல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கங்க. ஏதோ ஒரு திட்டத்தை என் கையில் கொடுத்து ஊழியத்தை என்னை வைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியத்தை படிப்பினாலோ திறமையினாலோ செய்திட முடியாது. ஆவியானவருடைய அனுக்கிரகத்தால் மட்டும்தான் ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவன் அக்கினியால் அதை சுட்டெரிப்பான் என்று சுட்டெரிப்பான் என்று
சொல் என்றார். ஸ்தோத்திரம். ஓகே, இது சிதேக்கியாவினுடைய இறுதி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்பொழுது 22 ஒரு மனம் திரும்பும்படி அழைப்பு விடப்படுகிறது. 22ஆம் அதிகாரத்தில் சிதேக்கியாவே, நீ என்ன பண்ணு, நீயும் உன் பிள்ளைகளும் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள் என்று அழைப்பு விடப்படுகிறது. யாருக்கு என்று கேட்டீர்களானால் என்னோடு கூட 10வது வசனம் 22:10. மரித்தவனுக்காக அழ வேண்டாம். மரித்தவனுக்காக அழ வேண்டாம். யாரை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால் யோசியா ராஜாவை பற்றி சொல்லுது. அதாவது உங்க அப்பன் செத்துட்டான், அவனுக்காக என்ன பண்ணாதீங்க, அழ வேண்டாம். அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். சிறைப்பட்டு போனவனுக்காக அழுங்கள். யார் சிறைப்பட்டு போனது? கதை உங்களுக்கு தெரியுமே. சிதேக்கியா சிறைப்பட்டு போனான், அவனுக்காக அழுங்கள். அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, இனி அவன் வரமாட்டான், தன் ஜென்ம பூமியை காண்பதும் இல்லை, ஜென்ம பூமியை அவன் காண்பதும் இல்லை. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாய் இருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து அவன் இனி இங்கே திரும்ப வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான். இதுதான் அந்த வரலாறு. அப்போ யாரை பற்றி சொல்ல வருது இந்த கதைன்னு சொன்னால் சல்லூமை பற்றி சொல்ல வருது. இவர் யார் இவர்ன்னு சொன்னால் நம்ம யோசியா, நல்ல ராஜா இருக்கார்ல, யோசியான்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துருமே, சொல்லுங்க பார்ப்போம். ஏசையா தீர்க்கதரிசினாலே இல்லை, பெயர் அறியாத தீர்க்கதரிசினாலே எரேமியாவுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், இந்த பலிபீடத்தின் மேல் எலும்புகளை சுட்டரிப்பான் என்று ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவர் தான் யோசியா ராஜா. அவருக்கு ஒரு 4 பிள்ளை பிறக்கிறாங்க. அதில் 4வது பையன் பேரு சல்லூம். ஹலோ, இருக்கீங்களா? இதுக்கு விவரமாக நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் படித்திருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினால் செவ்வாய்க்கிழமை முடிச்சுமா? அப்பொழுது இந்த சல்லூம் என்பவர் யார் என்பதை நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த சல்லூமுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, யோவகாஸ். சல்லூமுக்கு இன்னொரு பெயர் யோவகாஸ். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் ஒரு 4 வசனம் 30வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 30வதிலிருந்து 34 வரை. மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசுவாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். இப்ப புரியுதுங்களா? யோவகாஸ் அந்த ஸ்தானத்துக்கு வராரு, யோசுவாவின் பையன். அப்புறம் யோவகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாக இருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான எத்தனை மாசம் தான் அவருக்கு அரசாட்சி? ரொம்ப ஷார்ட்டா முடியும் கதை. கவனிச்சுக்கிங்க. இந்த வரலாறை நீங்கள் 1 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து இந்த யோசியா ராஜாவினுடைய பிள்ளைகளுடைய வரலாறு நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். சும்மா குறிப்புக்காக காட்டுறோம், நீங்கள் ஒன்ஸ் அப்படி படிச்சுக்கிங்க. வெறும் பேர் தான் அங்கே இருக்கும். 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோசியாவின் குமாரன் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கிம் என்னும் 2ஆம் மகனும். யோயாக்கிம் வந்துருச்சு பாருங்களேன். அடுத்தது சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரன். சிதேக்கியா ராஜா வந்துட்டாரா? சல்லூம் என்னும் 4ஆம் குமாரன். 4வது பையன் சல்லூம் வந்துட்டாரா? ஸோ இதை உங்கள் பைபிளில் ரெஃபரன்ஸில் குறித்து வச்சுக்கிங்க. இது உங்களுக்கு குறிப்பேட்டுக்கு ரொம்ப அவசியம். 4வது பையன் இந்த சல்லூம் என்கிற யோவகாஸ். இவரை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது 1லிருந்து 10வது வசனம் வரை. என்ன சொல்லுது வேகமாக? 22ஆம் அதிகாரம் 1லிருந்து கர்த்தர் சொன்னது என்னவென்றால், நீ யூதா ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால். அரண்மனைக்கு போய் சொல்ல. யார் ஆள்றாரு இப்போ? உங்களுக்கு புரியுதா? தோத்திரம் 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 தோத்திரம். புரியுதா? என்ன புரியுது? இப்ப தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்படுது? சல்லூம் என்னும் யோவகாசுக்கு சொல்லப்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் செய்தி.
1 10 வசனம், அதாவது 12வது வசனம் வரையும் சல்லூமுக்கு சொல்லப்படுகிற செய்தி. அதை ஒரு நிமிஷத்தில் நாம் வேகமாக வாசித்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிஸ்பிளேவை, நீங்கள் டிஸ்பிளேவில் படித்தாலும் சரி, தம்பி டிஸ்பிளேவில் போடுறீங்களா? வசனம் டிஸ்பிளேவில் வருதா? படிச்சுக்கிங்க. ஓகே, படிக்கலாம். கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரண்மனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களே ஆகில், இந்த அரண்மனை பாழாய்ப்போம் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ராஜாவின் அரண்மனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலேயத்தை போலவும் லீபனோனின் கொடிமுடியைப் போலவும் இருக்கிறாய். ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்தரத்தை போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடு கூட நான் உனக்கு விரோதமாய் ஆயத்தப்படுத்துவேன். உன் உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் வெட்டி அக்கினியிலே போடுவார்கள். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். என்ன இப்படி ஆயிப்போச்சு? இந்த பெரிய நகரம் இஸ்ரேல், எருசலேம் என்ன நகரம்? பெரிய நகரம் இப்படி ஆயிற்று என்று. அதற்கு பிரதியுத்தரமாக அவர்களை தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார்கள். மரித்தவனுக்காக அழ வேண்டாம். இப்போ கதை தொடருது. மரித்தவனுக்காக நீங்கள் அழ வேண்டாம். இந்த யோசியாவை பற்றி ஒரு வேதனையான ஒரு செய்தியும் ஒரு திடுக்கிடும் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னென்னா, இந்த யோசியா ராஜா நல்ல எல்லாத்தையும் இடித்தார், பிடிச்சார், பலிப்பிடுத்தெல்லாம் என்ன பண்ணார், சுட்டெரிச்சார், எலும்புகளை எல்லாம் என்ன பண்ணார், அது மேலே சுட்டெரிச்சார். இப்படி வரலாறு இருந்தாலும் இவர் கடைசி நாளில், தன்னுடைய கடைசி நாளில், நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இவர் கடைசியில் இந்த பார்வோன் நேக்கோ என்ன பண்ணுவார்னா அந்த பக்கம் போவார். அவர் பெர்சியா ராஜாவை சண்டை போகிறதுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே போவார். ஆனால் இங்கே அவர் போய் என்ன பண்ணுறாரு, அவர் கிராஸ் பண்ணி செத்து போயிட்டார். அப்போது செத்ததுனால அதில் ஒரு தேவ திட்டம் நிறைவேறுது. அதாவது என்னென்னா, அசிரியாவுக்கு இவர் துணை செய்தார். எகிப்தின் ராஜாவை தடை செய்து அசிரியாவுக்கு துணை செய்ததுனால எகிப்தை நிறுத்திட்டார். உள்ள வந்தது யாரு? பாபிலோன் உள்ள வந்துட்டான். தேவ திட்டம் தெளிவா தீர்க்கமா நிறைவேறுது. யோசியா மரிச்சது ஒரு திடுக்கிடும் செய்தி. ஒரு நல்ல ராஜா செத்து போயிட்டாரு. இப்போ நேக்கோ அவரை கொண்டுட்டாரு. நேக்கோ அந்த அதிர்ச்சியில் நின்று போயிட்டார். ஒரு நல்ல ராஜாவை என்ன பண்ணிட்டோம், கொண்டுட்டுமேனு அவர் நிற்க, எகிப்து தான் அசிரியாவை கொண்டு இருக்கணும். ஆனால் பாபிலோன் என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே அசிரியாவை அழிச்சு யூதாவையும் பிடிச்சது. இதுதான் ஒரு திடுக்கிடும் தகவல். இது எங்கே இருக்குன்னா, இங்கே 10வது வசனத்தில் இருக்குது. அவனுக்கு நீங்கள் ஆடாதீங்க, சிறைப்பட்டு போயிட்டானே அவனுக்காக அழுங்க. இதுதான் அந்த கதை. தத்துரம் உங்களுக்கு விளங்குறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். விளங்குவதாக புரிவதாக நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹலோ நண்பர்களே, இதை நான் போன வாரம் நடத்துறேன்னு நினச்சேன். நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா பிள்ளைகளுடைய கெப்பாசிட்டி அவனுக்கு தான் தெரியும், தகப்பனுக்கு தான் தெரியும். ஐயோ 21, 22ன்னு ரேப்பர் போட்டாச்சு, போஸ்டரும் போட்டுட்டோம். அதனால் 21 மெர்ஜி பண்ண முடியாது, 22ன்னு சொல்லி அதை தனியாக எடுத்து வச்சேன். இப்போ 1 12வது வசனம் வரையும் இந்த சல்லூமை பற்றியும் யோசியாவை பற்றியும் சொல்லப்பட்டது. யோசியாவுக்காக அழாதீங்க. இப்போது சல்லூமே, வேகமாக நீ எத்தனாவது மாசத்தில் சிறைப்பட்டு போனாய்?
3வது மாதத்திலே சிறைப்பட்டு போனாயே. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 23:34, யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கிம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய் விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். அப்போ இந்த 12 வசனத்துக்கு ஒன்று வச்சுக்குங்க, டாபிக் ஒன்று போட்டுக்குங்க. காட்ஸ் பிளான், தேவ திட்டம், அவருடைய திட்டத்தின்படியே நடக்கும். The second one, இப்பொழுது 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையும் ஒரு கனவு வாழ்க்கை. இப்பொழுது மரித்தது யார்? மரித்தது யார்? இப்பொழுது 3வது மாதத்திலேயே இடத்த சீட்டை காலி பண்ணிட்டு போனது, அரண்மனை விட்டு போனது யாரு? சல்லூம். இப்ப சல்லூமுக்கு பிறகு யார் வருது? 13வது வசனம். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் படிக்கலாம், காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன். 10 வசனம் படிக்கணும். 23வது வசனம் போனாதான் அந்த வெளிப்பாடு எல்லாமே. எங்க பாருங்களேன், நீங்க சில வீடியோக்கள் எல்லாம் பார்ப்பீங்க, ஒரு டாபிக் போடுவாங்க போஸ்டர்ல, அது ஆரம்பத்திலே நீங்க எதிர்பார்ப்பீங்க, கடைசி வரையும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த 3 ராஜாக்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ சல்லூம் என்கிற யோவகாசை என்ன பண்ணிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். அந்த அவருடைய வரலாறு எங்க வருது? கடைசியில வருது. 10வது வசனம் 12வது வசனத்துல வருது. இப்போ நம்ம இப்ப 13வது வசனத்துல 23வது வசனம் போனாதான் இந்த ராஜா யாருன்னே தெரியும். கொஞ்சம் கடைசி வரையும் படிப்போம். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிறங்கி வரணும் பூசி. என்னது ஜாதிலிங்க வரணும்? ஜாதிலிங்க பெயிண்ட். இந்த பாருங்களேன், அந்த பெயிண்ட் இப்போ நம்ம ஊர்ல இப்போ இப்போ என்ன ஊத்துறாங்க, பெயிண்ட்ல மிக்ஸ் பண்றாங்க, தின்னரு, அதுக்கப்புறம் வார்னிஷ் போடுறாங்களே, அதெல்லாம் அந்த வாசனைலாம் எப்படி இருக்கு? கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம், சில வீட்டில் 1 மாதம் கூட வரும், சில வாரம் வரும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஜாதிலிங்க வரணும் இருக்க, அது வருஷம் கணக்கில் இருக்குங்க. இதெல்லாம் எப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் அது கட்டிலானாலும் ஜாதிலிங்க வரணும் தான், பீரோவானாலும் ஜாதிலிங்க வரணும் தான். நீ உட்காந்துருக்க, அதுக்கு பேர் தான் ஜாதிலிங்க வரணும். அதுதான் புரியுதுங்களா? அந்த காலத்தில் அதுதான் ஃபேமஸ்ஸு. அந்த காலத்தில் தேக்கு மரம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த வார்னிஷ் ஜாதிலிங்க வரணும், அதுதான் போட்டு வச்சுக்கிங்க, ப்ரௌன் கலருன்னு. ஓகே, காஃபி கலர் ஜாதிலிங்க வரணும். ஓகே, ஸ்தோத்திரம். இது இங்கே பாருங்களேன், அந்த காலத்தில் அந்த மர வாசனை அப்படி இருக்கும். உங்கள் அப்பா, அதாவது அப்பான்னா கிட்டத்தட்ட 70க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்களுடைய பியூரோவெல்லாம் போய் பாருங்க, அதில் ஸ்மெல் இருக்கும், அந்த மர ஸ்மெல்லு. அது ஒரிஜினல் தேக்கு. அதை தான் சொல்லுவாங்க. அதில் கரையான் வராது, பூச்சிகள் வராது, ரொம்ப உறுதியாக இருக்கும், இந்நாள் வரைக்கும் உறுதியாக இருக்கும். 50-60 வருஷம் ஆனாலும் அந்த மரச்சாமான்கள் எப்படி இருக்கும், அதை போயிட்டு இன்னைக்கு உடனடியாக போய் பாருங்க, அது எல்லாம் என்ன வர்ணத்தில் தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், வேற கலரே அடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. போய் பாருங்க. சரி, ஓகே. அப்போ இவர் வீட்டை எப்படி கட்டுறாரு, என்ன கலர்ல அரண்மனை எப்படி கட்டுறாரு? இவர் யாருன்னு சொன்னால் யோயாக்கீம், யோவகாசனுடைய பையன் யோயாக்கீம். இவர் எத்தனையாவது பையன்றதை நீங்கள் 4ஆம் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். 3ஆம் அதிகாரம் இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம், 4 பிள்ளைங்களை, அதை நீங்கள் பார்த்துக்கலாம் என்னோடு கூட. இவர் எப்படி வீட்டை கட்டுறாரு பாருங்களேன். ஜாதிலிங்க வர்ணத்தில் அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. இவர் என்ன பண்றாருன்னா, சீப்பா எவன் வேலை செய்யறான் அவன் வாடா. படைத்தவர் எப்படி பார்க்குறாரு, என்னடா அவனுக்கு தேவையான கூலி கொடுக்காம, கூலி எப்படி கொடுக்குறானா, ரொம்ப குறைச்சி வேலை கூலி வாங்குறவனை கூப்பிட்டு வச்சு வேலை வாங்குறவனுக்கு ஐயோ. இந்த வேலை செய்தவர் யாரு? யோயாக்கீம் ராஜா. சரி, கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் வேகமாக படிச்சுக்கிங்க.
நீ கேதுருமர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாய் இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான். யோசியா ராஜாவை பற்றி தானே கதை இது. மொப்பம் எப்படி இருந்தான்? சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தானே. அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஒரு பார்வை இந்த ஏழைகள் மேலும் இந்த கஷ்டப்படுறவர் மேலும் கொஞ்சம் இரக்கத்தை காட்டுங்கள். தெய்வம் அதில் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஏழை, அவன் கொஞ்சம் சீப்பானவன், அவனுக்கு 50 ரூபா எதுக்கு கொடுக்கணும்? 10 ரூபா கொடுக்கலாம் கூலின்னு நினைக்காத, அவனுக்கு 100 ரூபாயை கொடு. அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. சூப்பராக இருக்குங்க. இந்த யோயாக்கீம் எதில் உட்காந்துங்கன்னு கற்பனை கனவு காண்டுட்டு இருக்கிறாரு. மாடி வீட்டில் உட்காந்துட்டு கனவு காண்டுட்டு இருக்கிறார், நான் இப்படியெல்லாம் வாழ்கிறேன் என்று. ஆனால் படைத்தவர் அவன் கூலி முதற்கொண்டு கவனிக்கிறார். நெக்ஸ்ட் ஒன். உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழுவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து. யோயாக்கிம் பத்தி எங்க வருது பத்தியா பேரு? ஆனா வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது? 13 தான். அதனால தான் சொல்ற, கடைசி வரையும் படிங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியன்றதுதான். யோயாக்கிம் ராஜாவை பற்றி இப்பொழுது சொல்றார். யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே என் சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவது இல்லை. என்ன நடந்தது? இவர் 11 வருஷம் ஆட்சி புரிந்தார். 2 ராஜாக்களின் புத்தகம் 23, 36, 37. கொஞ்சம் வேகமாக. யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து. 35வது வசனம் 36 படிங்க. ஓகே. யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தியாகிய. வருஷ கணக்கு நான் சொல்லிடுறேன். கிமு 608 597 வரையும் ஆட்சி புரிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஒரு வரலாறை புரட்டுவதற்கு இவ்வளவு சரித்திரம் படிக்க வேண்டியதாக இருக்கு. 608 597 வரையும் 11 வருஷம் ஆட்சி புரிந்தார். இவர் தான் மிக முக்கியமான ஒரு ராஜா. யார் தெரியுமா? யார் அவன்? என்னது? எங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்றேனா? எடுறா அவனுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து சூறை கத்தியால கிழித்து நெருப்பில் சுட்டெரித்து குளிர் காய்ந்த ராஜா இவர் தான். நீங்கள் எரேமியா 36ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு போவீர்களானால் அங்கே இவனை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. 30வது வசனம் பாருங்கள். 36, 30. ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். வம்சத்தில் ஒருவன் கூட கிடையாதுறான்ட்டார். ஹலோ, நான் சொல்லுவேன். அதனால தான் இங்கே பாருங்களா, நீங்கள் சிலராக இருந்தாலும் பலராக இருந்தாலும் கவனிச்சுக்கங்க. இங்கே பாருங்க, எந்த ஊழியக்காரனை பற்றி பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் தேவனால் கொடுக்கப்படவில்லை. நீ ராஜாவாக இருந்தாலும் உனக்கு புரியலையே, விட்டுடு. உனக்கு விரோதமாக சொல்கிறாங்களா, பயந்து கர்த்தரை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்கு எதிர்த்து தீர்ப்பு நீ கூடக்காதே, விரலை நீட்டாதே. இப்பொழுது இவர் ராஜா, சிங்காசனத்துக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இவருக்கு விரலை நீட்டினார், வந்தது சாபம். அதனால தான் அடிக்கடிக்கு நான் சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அவனுக்கு அழைப்பு தான் பேசிட்டு போட்டோம். என்னுடைய அழைப்பு கர்த்தர் எனக்கு சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க எந்த ஊழியக்காரனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கடைசி நாட்களில் வாழறோம். எப்படி வேணாலும் சரித்திரம் மாறும். இன்னைக்கு நிற்கிறவன் நாளைக்கு விழுந்துருவான், இன்னைக்கு விழுந்தவன் நாளைக்கு எழுந்திருப்பான். யாரை பற்றி பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நம்ம அந்த எந்த சப்ஜெக்ட்டுமே எடுக்கிறது இல்லை. நானும் என் ஜனமும் கர்த்தரும் வேதமும், தட்ஸ் ஆல், ஓவர். தேவையே கிடையாது எனக்கு. அதனால நயா பைசா புரோஜனல் இதை பேசுறேன், எனக்கு டைம் வேஸ்ட்டு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் போயிட்டே இருக்கு. சரி, கவனிப்போம். அப்போ எரேமியாவை பற்றி இவர் சொல்லி பின்னா என்னார்? இவர் சாபத்தை வாங்கிக்கிட்டார். கடைசியில் என்னாச்சு? 2 நாளாக 36ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லு வர்றது பாருங்க. 2 நாளாக 36, 6. இவரை வெண்கல சங்கிலினாலே கட்டி, வாசிப்போம். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டினான். யாரை? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் விரல் நீட்டாத தம்பி, தங்கச்சி.
உனக்கு புரியாதப்பா. நான் தான் சொல்றேன், உனக்கு புரியலையா விட்டுடு, உனக்கு தெரியலையா விட்டுடு. யோயாக்கீமே, உனக்கு எதுக்கு இந்த எரிச்சல்? நீ பணபலம் படைச்சவன். ஏன்னா நீ எதிலேருந்து உட்காந்துன்னு பார்த்தவன், பெரிய கனவு கண்டவன். எந்த மாளிகை? கேதுரு மர மாளிகையில் உட்கார்ந்து நீ கனவு கண்டவன். நான் இப்படி அல்லவா, நான் அப்படி அல்லவா இருந்துடுவேன்னு சொல்லி குளிர் எடுக்கும் பொழுது குளிருக்கு விறகாக எதை பயன்படுத்தினான்? எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன ஓலைச்சுவடிகளை கொளுத்தி போட்டவன். கர்த்தர் கவனித்தார். இப்பொழுது நடக்கிறது என்ன? சங்கிலினால கட்டி, எரேமியா 36ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சங்கிலினால கட்டி இட்டு போன வரலாறை நாலாமத்திலும் இல்லை, ராஜாக்களும் இல்லை. எரேமியா 36:30 இருக்கு, வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தில் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான் இல்லை. அவனுடைய பிரேதமோ வென்றால் கூட்டிட்டு போனால சங்கில போட்டு என்ன ஆச்சு பாருங்க. பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். அவ்வளவுதான். போற வழியில வெட்டி போட்டாங்க. வரலாறு அங்க இல்ல. ராஜாக்களின் புஸ்தகத்துல, தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மனுஷன் எழுதி வச்சுட்டாரு, நீ இப்படி தாண்டா சாவ போறேன்னு. என் புஸ்தகத்துல நீ என்ன பண்ண? சூறை கத்தியால கிழிச்சி நெருப்பு சட்டியில போட்டு குளிர் காஞ்சல்ல, உன்னை குத்தி பனியிலையும் வெயிலிலையும் தூக்கி போட்டுருவான். உன் ஜனங்க என்ன பண்ண போறாங்க தெரியுமா? இப்பொழுது 22ஆம் அதிகாரம் எரேமியா 19வது வசனம் பாருங்க. இவனை அவனுடைய ஜனங்களை எப்படி அடக்கம் பண்றாங்க பாருங்க. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய், ஒரு கழுதை புதைக்கப்படுவது போல அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். நாய் செத்து போச்சு, கழுதை செத்து போச்சு என்று சொல்லும்படியாக அவனை கழுது இழுத்து கொண்டு போவது போல இழுத்து கொண்டு போய் புதைத்தார்கள். எப்படி இருக்கு பத்தியா இந்த வரலாறு? இதுக்கு தான் வேத பாடத்துக்கு வாங்க மக்கள்னு சொல்றது. இதுக்கு தான் வேத பாடம் படிங்கன்னு சொல்றது. இதை நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல யோயாக்கீமே அங்க தெளிவாக படிக்கவே முடியாது. இப்பயும் 22ஆம் அதிகாரத்தில் யோயாக்கீமை பற்றி ஒரு பிட்டு இருக்கு, ஆனாலும் முழுமை அங்க இல்லை, அங்கும் இங்குமாக இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் எப்படி வாசிக்கணுமா? தேடி, கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிங்கள். ஸ்தோத்திரம். அப்போதுதான். ஆனா சில சொல்ற, ஏன்னா இவ்வளோ வசனம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பிடிக்கல விட்டுடு. ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது மொப்பங்கிட்ட இருந்து வரல, உங்க தாத்தாங்கிட்ட இருந்து வரல, கொள்ளுகிட்ட இருந்து வரல, எள்ளுகிட்ட இருந்து வந்திருக்கு. அப்படியானால் என்ன பண்ணணும்? தேடி, ஏன் எனக்கு இத்தனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரிஞ்சால் சாபத்துக்காக தேவ சமுத்திரம் கையை நீட்டிடலாம். அதை விட்டுட்டு உன்னுடைய பர்சனலை மட்டும் பார்த்துக்காத. பிரச்சனை உன்னெடுத்து இருந்தில்ல, எங்கேருந்தே வருது? முப்பாட்டன் வருது. அதனால என் அன்பு சகோதரே சகோதரியே, 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் 2 ராஜாக்கள் யோயாக்கீமை பற்றி சொல்லுகிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் எரேமியா 22:18 கொஞ்சம் கவனம், அங்கும் இங்குமாக படிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. அவ்வளவுதாங்க. புலம்புவதும் இல்லை, புதைப்பும் இல்லை, புலம்புவதும் இல்லை என்ற ஒரு வேதனையாக முடிந்து போனது. அதனால தேவனை எதிர்த்து ஏழைகளை மறந்து கோட்டை கட்டும் தலைவர்களே, ஊழியர்களே, முதலாளிகளே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. சும்மா ஒரு டயலாக் இது. எதை மறந்து? தேவனை மறந்து ஏழைகளை வஞ்சித்து கோட்டை கட்டும் எஜமான்களே, ஊழியர்களே, யாருக்கும் கூலி கொடுக்காமல் இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுங்க. ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. ஸ்தோத்திரம். என்ன கோடி சுவர பிரபுவின் சோகம், ஆசைப்பட்ட கனவு எப்படி முடிந்தது பாருங்க. இப்பொழுது 3வது சம்பவத்துக்கு போகலாம். 29வது வசனம் 30வது வசனம் மிக முக்கியமாக இவர் யார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இப்போ எங்கேருந்து வாசிக்கணும்? இப்போ 23 வரையும் வாசிச்சிட்டோம் இல்லை? 13லேருந்து 23. ஆமாம். இப்போ 24வது வசனத்து 30வது வசனம் வரையும்
இப்போ வாசிக்கலாம். 3வது ராஜா. உங்களுக்கு புரியுதுங்களா? வீட்டில் நம்முடைய தம்பிமார்களுக்கெல்லாம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க தம்பி, பாட்டு எடுக்குன்னு சொன்னேன். இப்படி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இது ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமான தகவல். இப்போ நம்ம படிக்க போகிற தகவல் ரொம்ப ஆச்சரியமான தகவல். என்ன தகவல்? நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து யோசேப்பின் வம்சத்தில் பிறந்தாரா, மரியாளின் வம்சத்தில் பிறந்தாரா என்று சொல்லி. இப்போ தான் நம்ம யோயாக்கீமை பற்றி பார்த்தோம். என்ன கிடையாது, யூதா வம்சத்தில் என்ன கிடையாது, ராஜாக்களே கிடையாதுன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜா எதில் பிறக்கணும்? யூதா வம்சத்தில் பிறக்கணும். கதை பாருங்க எப்படி வருது பாருங்க. 24வது வசனத்தில் 30வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக படிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா. கோனியா, இந்த கோனியா என்கிற ராஜா யாருன்னு சொல்லி பேனாவை தலையில சொரிஞ்சுக்கிட்டு இப்படியே தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கோனியா என்பவர் யாருன்னா இவர் தான் இக்கோனியா. என்ன ராஜா? இக்கோனியா. அதாவது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ராஜாவை பார்த்தோம், என்ன அவருக்கு பேரு? சல்லூம் என்கிற யோவாகாஸ். 2வது பார்த்தோம் யோயாக்கீம் என்கிற எலியாக்கீம். 3வது ராஜாவை பார்க்கிறோம் யோயாக்கீன் என்கிற யோயாக்கீன் என்கிற கோனியா. 2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை அவருடைய வரலாறு உண்டு. யாருடைய வரலாறு? யோயாக்கீன் வரலாறு உண்டு. அவருக்கு பேர் தான் என்ன பேரு? கோனியா. கொஞ்சம் 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 ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்காக தான் என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் பேனா போட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எழுதுங்க. இது உடனே எல்லாம் புரிஞ்சிடாது. தேவ கிருபையினால் நான் இத்தனை வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கும் ஞாபகத்தில் இருக்காது. என்ன பண்ணணும்? அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்? வரலாறு எழுதி எழுதி பார்த்தா தான் ஓரளவுக்கு ஆகிலும் புரியும். இப்போ நான் சொல்லுவேன் உடனே எல்லாம் புரிஞ்சிடாது. ஆனால் எனக்கு கருத்து புரிஞ்சிடுச்சு. ஏழைகளை கூலிக்கு அடைப்போமானால் அவள் கூலிக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்றது மட்டும் புரிஞ்சு போச்சு. போதும், இதுதான் வாழ்க்கை. மற்ற வரலாறெல்லாம் அவசியமே இல்லை. தோத்திரம். சும்மா உட்காந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து வாழ்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி அமைத்து வாழறேன்னா, என் சுயத்தின்படி வாழறேன்னா, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இந்த வரலாறு படித்து அந்த வரலாறு, அது தேவையே இல்லை. 3வது கோனியா கதை. கோனியா படிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும். வருதா? இந்த கோனியா யாருன்னு சொன்னால் யோசியாவினுடைய 2வது மகன். இந்த சல்லூம் யாரு? 4வது மகன். சரியா? ஓகே ஓகே, கவனிக்க படிக்கலாம். என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும். இவனை பற்றி ரொம்ப அழகா சொல்றாரு. இவன் யாரா? ஹலோ, மோதிரம் இன்னைக்கு உள்ள பசங்கள்லாம் கண்ட விரல்ல போடுதுங்க. போடாதீங்கன்ற, அது உங்களுக்கு நோய் வந்துடும். அதுவும் தாசர்கள், கர்த்தருடைய மனுஷர்கள் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமா இருங்க. போடாதீங்க. என்னுடைய வலது கரத்தின், என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர மாதிரி யாரும் சவால் இடவே முடியாதுங்க, சத்தியம் பண்ண முடியாது. எதை வச்சு சத்தியம் பண்றாரு? என் உயிரை வச்சு சத்தியம் பண்ண. யாரும் உயிரை வச்சு சத்தியம் பண்றதில்ல. அம்மா உயிரை வைப்பான், அப்பா உயிரை வைப்பான், கடவுள் மேல சத்தியமா. இவர் மட்டும் தான் எது மேல சத்தியம் வைக்கிறாரு? ஏன்னா இவர் உயிரை கொடுத்தாலும் உயிரை மீட்டுக்கொள்வார். ஆமேன். ஓகே, எங்கள் ஆளுங்கெல்லாம் ஆமேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்களான்னு தெரியல. ஆன்லைனில் ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் இவர் தாராளமாக எதை கொடுப்பாருங்க? உயிர் மேலே சத்தியம் வைப்பார். நீங்கள் அது அவ்வளோ தூரம்லாம் போயிடாதீங்க. உண்மை என்றும் இல்லாதது இல்லது என்றும், அவ்வளோதான். சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஓகே. உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்பு கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜென்ம பூமி அல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன், அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? ஸ்தோத்திரம். போதும். ஒரு சின்ன ஒரு சரணம் பாடிடலாமா?
தம்பி கார்டு கொடுங்க, சேம் கார்டு. நான் மட்டும் பாடிடுறேன். அப்பாவை அறிந்திடணும் மனக்கண்கள் தாருமையா. அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா. உடைத்து விடும் உருமாற்றும் என்னை உடைத்து விடும் உருமாற்றும் மகிமையின் அச்சாரமே மகிமையின் அச்சாரமே. நான் பாடுற மாதிரி பாட்டு புத்தகத்தில் கிடையாது. ஆளுகை செய்யும் ஆவியானவரே மொழியாய் தந்தேன் பரிசுத்த மாணவர். அப்பாவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான சத்தியம் இதில் இருக்கு. அந்த ஆச்சரியமான தகவல் என்ன? அந்த தகவலை சொல்வதற்காக இந்த 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 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் தேசமே தேசமே தேசமே. இவர் பாருங்களா, இவர் கூட பார் கணக்கில் கூப்பிடுறாரு பாருங்களா. எத்தனை முறை கூப்பிடுறாரு பாருங்களா. டைமிங் பார் தம்பி. தேசமே தேசமே தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இன்னும் தேசமே கேட்குறியா? இன்னும் அந்த எருசலேம் மண்ணு பண்ணுச்சான். அவ்வளோ சுவாரஸ்யமாக ஒரு கதை சொல்றாரு. உங்களுக்கும் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், முடிவு வரையும் கேளுங்கள். ஆனால் இப்போ இல்லை, கவனிப்போம். இப்போ கவனிப்போம். இப்போ யார் கதையை நம்ம பார்க்கணும்? 2 ராஜாக்கள் கதையை பார்த்தோம்ல, அப்போ இவர் கதையும் பார்த்தோம்ல. யார் இந்த ராஜா பேரு? கோனியாவின் கதை. அதாவது யோயாக்கீன் என்ற இவர், அதாவது இவருக்கு தேசத்தை சாட்சியாக அழைக்கிறார். வா, அதாவது இவருக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறார். என்னன்னா, வாரிசு இல்லாத மனிதன், சந்தானமற்ற யோயாக்கீன். ஹலோ, இவரை பிடித்து கொண்டு போயிடுவாங்கன்றது இங்க நீங்க படிச்சீங்க. எப்படி பிடிச்சுக்கிட்டு போனாங்க என்ற வரலாறை இப்பொழுது நாம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை மிக கவனமாக படிப்போம். கவனிங்க. கிமு 597 பாபிலோன் ராஜாவாக சிறைப்பிடிக்கப்பட்டார். இவர் சாகும் வரையும் பாபிலோனிலேயே அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறையில் இருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறை. எப்படி ஐயா சொல்றீங்க? வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே. யாருடைய சிறையிருப்புல? பொன்னர் முறை. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம். 37 வருஷம் அங்கே போய் இருந்துட்டாருங்க. ஆனால் இவர் ஆட்சி புரிஞ்சது 11 வருஷம். நீங்க எங்க இருக்கிறீங்க கதையில? ஃபர்ஸ்ட் ராஜா கிட்ட இருக்கீங்க நீங்க. 24:8 எந்த ராஜாவை பற்றி இருக்கு? படி. யோயாக்கீன் எத்தனை மாசம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு? 18 வயதில் பதவியேற்றம். 24:8. ஓகே, சூப்பர். 3 மாதம் அரசாண்டான். அவன் தாயின் பெயர். அடுத்தது வாசிங்க, வாசித்துட்டே போயிடுங்க. பொல்லாப்பானதை செய்தான். ஆகவே இப்பொழுது பாபிலோன் ராஜா அவன் பேரில் வருகிறான். இப்பொழுது வந்துட்டு இப்பொழுது அவனை சிறைப்பிடிச்சுக்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சிறையில் மட்டும் எத்தனை வருஷம் இருந்திருக்கிறார்? இப்போ 37 வருஷம் இருக்கிறாரு. இருந்துட்ட பிறகு அவருடைய காலத்தில் இப்பொழுது 27வது வசனம், 2 ராஜாக்கள் 25-27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே. இங்க பாருங்களேன், இப்ப ராஜா மாறுறாரு, ஆட்சி மாறல. ஆனா யார் பேர் மாறுறது? அதாவது திமுக ஆட்சியில கலைஞர் மாறினாலும் ஸ்டாலின் வந்த மாதிரி. புரியுதுங்களா? பாபிலோன் ராஜ்யம் தான். ஆனால் யார் மாறுறது? ராஜா மாறுகிறார். அவருக்கு பெயர்
பேர் பாடிங்க. ஏவில் மெரோதாக். மெரோதாக் இந்த ராஜாவின் நாட்களில் தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். நம்பர் போடுவாங்களா? 15. ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ட்ரௌசரை கொண்டு கொடுத்துட்டு ட்ரெஸ் மாற்றுவாங்களா? ஆனால் இவருக்கு சிறைச்சாலை வஸ்திரத்தை மாற்றி அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறையில் தான் இருந்தார். ஆனால் எப்படி இருக்கிறார் இப்போ? நம்ம ஒரு அரசியல்வாதிக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறையில் ஏசி முதற்கொண்டு, டிவி முதற்கொண்டு, பேப்பர் முதற்கொண்டு அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்படும். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார்? அந்த சிறையில் இருக்கிறார். இந்த சிறையில் இருக்கும் பொழுது இவருக்கு கிட்டத்தட்ட 7 குழந்தைங்க பிறக்குது. இந்த வரலாறு நீ எங்க போய் படிக்கலாம் என்றால் 1 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கட்டுண்ட எகோனியாவின் குமாரர். கட்டுண்ட எக்கோனியா, இந்த கோனியா அவருக்கு பேர். கட்டுண்ட எக்கோனியா, சிறையில் இருக்கக்கூடிய எக்கோனியாவுக்கு சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, செனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்கிறவர்கள் அவருக்கு பிறந்தார்கள். எங்க உங்களுக்கு புரியுதா? அவர் கட்டுண்டு இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தது இவருக்கு. அப்ப இவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? பேருக்கு என்ன பண்ணிருக்காருங்க? அவசர. ஸோ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ இந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க இதுக்காக. ஆக இந்த எக்கோனியா என்ற இந்த பெயர் எரேமியா 24ஆம் அதிகாரம் 1 வசனம், 27ஆம் அதிகாரம் 20வது வசனம், 37ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆகிய வசனங்களில் இவருக்கு கோனியா என்று வரும். எக்கோனியா இவருடைய பெயர். எல்லாருக்குமே ஒரு வழியா பெயர் மாற்றப்பட்டு வந்திருக்கு பாருங்களேன். நம்ம அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிப்போம். அப்போ சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்காங்க? 7 பிள்ளைங்கள் பிறந்திருக்கிறாங்க. இந்த 7 பிள்ளைகளுடைய வம்சத்தை நாம் இப்போ கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள் என்று சொன்னனே, அந்த ரகசியத்துக்கு வரப்போகிறோம். இப்பொழுது 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா. இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவன். இவனுக்கு என்ன இல்லையா? சந்தானம் இல்லை. ஆனா என்ன பிறந்திருக்க? 7 பிள்ளை பிறந்திருக்க. எதை சொல்ல வருது? என்ன சொல்ல வருது என்று எழுதுங்கள். யாரை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு இவரு? தேசமே தேசத்தை தனக்கு சாட்சியாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன கிடையாது? சந்தானமே கிடையாது. ராஜவம்சமே இவனுக்கு இல்லை. தாவீது ராஜவம்சத்தில் பிறப்பதில்லை என்ற ஒரு சாபமான வார்த்தை கூறுகிறார். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் யூதாவில் அரசாள போகிற மிகப்பெரிய கடைசி ராஜா யாருன்னு? மெசியா வரணும். மெசியா வரையும் போது அந்த தீர்க்க தரிசனம். ஏன்னா யூதா ராஜா அல்ல. ஆனால் நடந்தது என்ன? இப்பொழுது நம்ம யோயாக்கீனுக்கு அடுத்தது சிதேக்கியா வராரு. ஆனால் இவருடைய வம்சத்திலிருந்து யாரும் வரல. ஃபினிஷ்ட். யோசியாவினுடைய வம்சம் கடைசி முடிந்தது. யாரோடு முடியுது? யோயாக்கீனோடு, அதாவது கோனியாவோடு முடிகிறது. இதற்கு பிறகு பாபிலோன் ராஜா வந்து இவருடைய சித்தப்பா சிதேக்கியாவை அரசாட்சியில் வச்சுட்டு போனதாக வரலாறு சொல்லுகிறது. இப்போ மாறி போச்சு. இவனுடைய வம்சத்தில் எங்க கிடையாது, ராஜ வம்சத்தில் இல்லை என்கிற இந்த வம்சம் வருகிறது. ஆக சிதேக்கியா அவருடைய அரசாட்சிக்கு வருகிறார். இப்போ இதிலிருந்து நாம் நேராக எங்க போயிடணும்னு சொன்னால் மெசியாவினுடைய அரசாட்சிக்கு போயிடணும். மெசியாவினுடைய ராஜ வரலாறு எங்க பார்க்கலன்னா, மத்தேயு 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் கவனிச்சிங்களா? இங்க வந்துட்டாங்க. எந்த வம்ச பட்டியலில் வருது?
சாலமோன், தாவீது சாலமோன் வம்சத்துல இந்த பட்டியல் வருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல இந்த பேர் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இங்கே தான் கொஞ்சம் உங்களுடைய மைண்டை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிங்க. கடைசி வரையும் கவனமாக படிங்கன்னு சொன்னது இதுக்கு தான். இவருடைய வம்சத்தில் யூத ராஜாக்கள் வருவதில்லைன்னு சொன்னது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். சிதைக்க என்ன ஆயிப்போச்சு, மாறியாச்சு. ஆனால் தாவீதினுடைய வம்சமாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த 11வது வசனத்தில் படிக்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் வந்துட்டாருங்க. சலாத்தியேல் சொருபாபேலை பெற்றான். சொருபாபேல் அபியூதை பெற்றான். இப்போ இந்த வரலாறு யோசேப்பு வம்சத்தில் வந்தாலும் கவனிங்க, யோசேப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பன் அல்ல. இதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்து கிடையாது. ஏய், அங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வித்து அல்ல. ஆனால் தாவீதின் வம்சத்தில் தனக்கு ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் என்பது அவருடைய சித்தம். இப்பதான் ஆமேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க? ஃபர்ஸ்ட் பாட்டு, ஏய், உனக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன் தாவீது ஈசையை நடிமரத்திலிருந்து தோன்றும். ஆனால் வரலாறு இங்கு புரட்டப்படுகிறது. இங்கே யோயாக்கீனுக்கு சொல்லப்படுகிறது, தேசமே தேசமே நான் சொல்லுகிறதைக்கே. இப்பொழுது யோயாக்கீன் வம்சத்தில் ஒருவனும் இவனுக்கு வித்தே இல்லை. அங்கே வித்து மாறுகிறது, சந்தானம் இல்லாமல் போகிறான். அப்படியானால் நீங்க லூக்கா புஸ்தகத்துக்கு நீங்க போகும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 38வது வசனத்துக்கு போகும் பொழுது அங்கே தாவீது நாத்தான் வழியாக இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரலாறு அங்க பார்க்கலாம். இது சாலமோனுடைய வரலாறு. யாருடைய வரலாறு? இப்ப நம்ம படிச்சுட்டு வந்தோமே, இந்த ராஜாக்கள் யாருடைய வரலாறு? சாலமோனுடைய வரலாறு. இப்பொழுது நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 25லிருந்து 38வது வசனம் வரை வாசிப்பீர்களானால் கொஞ்சம் வாசிருங்க. 2-3 பேர் தானே. யோசேப்பு மத்தியாவின் குமாரன். யோசேப்பு மத்தியாவின் குமாரன். மத்தத்தியா ஆமோஸின் குமாரன். ஆமோஸ் நாகூமின் குமாரன். நாகூம் எஸ்லியின் குமாரன். எஸ்லி நங்காயின் குமாரன். நங்காய் மாகாத்தின் குமாரன். மாகாத் மத்தத்தியாவின் குமாரன். இப்படி படிச்சுக்கிட்டு போங்க. கவனிங்களா, இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரியாளின் வித்தாக பிறக்கிறார். என்ன, இந்த நாத்தான் வம்சத்தில் எந்த சாபமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிறியின் வித்தாக பிறக்கிறார். ஆக மொத்தம் எந்த வம்சத்தில் தான் வராரு? தாவீதின் வம்சத்தில் தான் வருகிறார். ஆனால் சாலமோனின் வம்சத்தில் அல்ல, நாத்தான் வம்சத்தில் வருகிறார். ஆக மொத்தம் சாலமோன் வம்சத்தை சாபத்தில் விட்டாலும் இங்கே திரும்ப தாவீதின் வம்சத்திலிருந்து தனக்கு ஒரு குமாரனை ஏற்படுத்த முடியும் என்பது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். புரிந்தவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லி வாக்கு பண்ணினவர் மாறிடார். பாட மாட்டீங்களா? அதனாலதான் தம்பி, பாட்டு எடுக்கிறவங்க கொஞ்சம் கான்செப்ட புரிஞ்சு பாட்டு எடுங்கன்னா வாக்கு பண்ணினவர் மாறிடார், ஏற்றுவார். பண்ணினவர் மாறிடார். சிங் நம்பர் சொல்லு தம்பி, சிங் நம்பர் சொல்லுங்க. நாட் சாங் நம்பர், சிங் நம்பர் சொல்லுங்க. 375, 375வது பாடல். அதனால தான் உனக்கு 2 முறை கேட்டேன். 2வது முறை கேட்கறதுனால் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏதோ அங்கே இருக்குதுன்றது அர்த்தம். 375வது பாடல். 3-3 ஓகே, குட். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
எரேமியாவுடைய தீர்க்கதரிசனம் மிக துல்லியமாக நிறைவேறினது. இப்போது 30வது வசனத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப அழகாக புரியும். அப்படியானால் கவனிச்சுக்கிங்க, 30வது வசனம் 22-30. இந்த புருஷன் சந்தானமற்றவன். கவனிச்சிங்களா? அந்த சந்தானம் யாரு? இயேசு கிறிஸ்து. உன் வம்சத்தில் அவர் வரமாட்டாரா? ஆனால் உன் பின்னாடி ஒருத்தன் வரான், நாத்தான் வம்சம், சாபம் இல்லாத வம்சத்தில் இயேசு கிறிஸ்து உங்களில் உருவாகி இயேசு கிறிஸ்து ஊழியம் பிரபலம் அடைவதற்கு கர்த்தர் நம்மை அவருடைய வித்தினால் நம்மை நிரப்புவாராக. எது அவருடைய வித்து? அதான் வசனம். வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த யோயாக்கீன் எதில் வேதனைப்பட்டார்? எதில் சாபமானார்? கர்த்தருடைய வார்த்தையை தீயில் எரியிட்டு குளிர் காய்ந்ததுனால சந்தானமற்றவனாய் போய்விட்டான். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறவன் சாபத்துக்குள் போய் விடுவான். இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறில் அவனை பார்க்கவே முடியாது. ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வார்த்தையை எரித்து உங்கள் சந்ததியை சாபமாக்கி கொள்ளாதீங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். தொடர்ந்து 23ஆம் அதிகாரத்தை வருகிற வாரத்தில் பார்ப்போம். காட் பிளஸ் யூ. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா சொல்றீங்களா?